ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். அநேக நேரங்களில் நம்ம மனசு என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்காம இருக்கிறதே கிடையாது. அது நன்மையானாலும் சரி, தீமையானதாக இருந்தாலும் சரி, நம்ம எதையாவது நம்முடைய இருதயம் ஏதாவது வாஞ்சித்துது, இதை நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம மனசு நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படியாவது செஞ்சிடுறோம். இந்த விஷயங்கள் நம்ம மனசு நினைக்கிற காரியங்களை நம்ம எப்பொழுதுமே கவனம் உள்ளவங்களா இருக்கணும். நம்ம மனசு எப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்குது, எப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்குது, எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்குது அப்படிங்கிறதுல நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். பட்டணத்தை பிடிக்கிறவங்களை பார்க்கிலும் தங்களுடைய மனசை அடக்குகிறவங்க தான் உத்தமர்கள். அநேக பேர் நிறைய பரிசுத்தமா வாழ்ந்தவங்க தங்களுடைய மனசை அடக்க முடியாம பாவத்துல வீழ்ந்து போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, எப்பொழுதுமே நம்ம இருதயத்தை அடக்கி எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு நம்ம உத்தமர்களாய் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம். நம்ம மனசை அடக்கும் பொழுது பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கர்த்தர்கிட்ட இருந்து அநேக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க மனதை அடக்கி உத்தமமாய் வாழ்ந்து கர்த்தர்கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க ரெடியா?